ராணுவத்தின் துணை ஆயுத குழுவாக இருந்த டக்ளஸ் சிவானந்தா EPDP போய் மக்கள் முறையிட்டு இருக்கிறார்கள் அவர்களை மீட்டு தர சொல்லி. அப்ப டக்ளஸ் சிவானந்தா சொல்லியிருக்கிறார், இல்ல அவர்கள் கொண்டே விசாரிச்சு போட்டு விடுவார்கள். அப்ப அந்த நேரத்தில் டக்ளஸ் சிவானந்தாவும் இதுக்கு உடந்தையா இருந்திருக்கிறார். ஆகவே டக்ளஸ் சிவானந்தா மீது நீங்க இந்த விசாரணை மேற்கொள்ளணும். இந்த கொலைகளுக்கு இந்த 50-60க்கு மேற்பட்ட கொலைகளுக்கு டக்ளஸ் சிவானந்தாவும் உடந்தையானவர். வடக்கிலே இடம்பெற்ற படுகொலைகள் மற்றும் காணாமலாக்கப்படுதல் கடத்தல்களின் பின்னால் குறிப்பாக டக்ளஸ் தேவானந்தா உட்பட ராணுவத்தினர் தான் இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே பாராளுமன்றத்துக்குள்ளே வைத்து ஸ்ரீதரன் அவர்கள் அதிரடியாக ஆதாரங்களோடு இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதோடு இந்த செம்மணி புதைகுழி விடயத்திலே அதிலே ஈடுபட்டிருக்கின்ற பேராசிரியர்களுடைய தகவலின் அடிப்படையிலே அதிலே மீட்கப்பட்ட 19 உடல்களிலே 3 உடல்கள் குழந்தைகளுடையது. 10 மாதங்களுக்கு உட்பட்ட குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற அடிப்படையிலே சர்வதேச ஊடகம் ஒன்றிற்கும் அவர் செய்தி வழங்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு தன்னை விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் கூட அப்படி பழிவாங்கவில்லை, ஆனால் ராஜபக்சர்கள் பழிவாங்கி விட்டார்கள், அவர்களை விட ராஜபக்சர்கள் படுமோசமான வேலைகளை செய்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே போது சரத் பொன்சேகா தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு செய்தி கொடுத்திருக்கின்றார். இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். இன்றைய தினம் பாராளுமன்ற அமர்வின் போது ஸ்ரீதரன் அவர்கள் பலதரப்பட்ட விடயங்களை ஆதாரங்களை முன்வைத்து பேசியிருக்கின்றார். இதிலே மிக முக்கியமான விடயம் டக்ளஸ் தேவானந்தா தான் இந்த இளைஞர்கள் கடத்தல்கள் காணாமலாக்கப்பட்ட விடயங்கள் சார்ந்து அதன் பின்புலத்திலே இருக்கின்றார், அவரும் உடந்தையாக இருந்தார் என்ற ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டி இருக்கின்றார். ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது பாராளுமன்ற அமர்வின் போது இந்த செம்மணி மனித புதைகுழி சார்ந்த விடயம் சார்ந்தவர் பேசியிருந்தார். அதோடு துரிதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். வடக்கினுடைய பல பகுதிகளிலே மனித புதைகுழிகள் இருந்தது, ஆனாலும் அது மழுங்கடிப்பு செய்யப்பட்டு வருகின்றது, மறைக்கப்பட்டு வருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டி பேசியது மாத்திரமல்லாமல் இந்த மண்டை தீவு அல்லைப்பிட்டி மண்கும்பான் பகுதிகளிலே குறிப்பாக இந்த 90க்கு பிற்பட்ட காலங்களிலே பல இளைஞர்கள் கடத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது 60 வரையிலான இளைஞர்கள் அங்கிருந்து கூட்டி வரப்பட்டு மண்டை தீவினுடைய ஒரு ராணுவ முகாம் அமைந்திருந்த பகுதிக்குள்ளே அவர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்கள் கொலை செய்யப்பட்டு அங்கே கிணறுகளுக்குள்ளே போடப்பட்டிருந்தார்கள் என்ற அடிப்படையிலே சில நூல்களினுடைய ஆதாரங்களை முன்வைத்தவர் பேசியிருந்தார். அப்படி பேசியது மாத்திரமல்லாமல் இப்படி இளைஞர்கள் கடத்தப்பட்டு விட்டார்கள் ராணுவத்தினரால் என்ற அடிப்படையிலே அங்கிருந்த மக்கள் அப்போது அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்களிடம் முறையிட்டு இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் மீண்டும் வந்து விடுவார்கள் என்ற அடிப்படையில் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டு விட்டு அதை கடந்து சென்று விட்டார். எனவே ராணுவம் செய்த இந்த படுகொலைகளுக்கு உடந்தையாக டக்ளஸ் தேவானந்தாவும் இருந்திருக்கின்றார். இந்த விடயம் சார்ந்தும் இந்த அரசாங்கம் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர் தன்னுடைய கருத்தை முன்வைத்து பேசியிருந்தார். எனவே பாராளுமன்றத்துக்குள்ளே சபாநாயகரிடம் இந்த கருத்தை முன்வைக்கின்ற போது அதற்கு நீதி அமைச்சராக இருக்கின்ற ஹர்சன நாணயக்காரவும் எழுந்து பதில் சொல்கின்ற போது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு பதிலை சொல்லியிருந்தார். சில புதைகுழி விடயங்கள், கடத்தப்பட்ட காணாமலாக்கப்பட்ட விடயங்கள் சார்ந்து, கொலை விடயங்கள் சார்ந்து வதந்திகள் பரவுகின்றது. குறிப்பாக இந்த மண்டை தீவு விடயம் சார்ந்தவர் அது வதந்தி என்பதை சுட்டிக்காட்டியிருந்த விடயம் கொஞ்சம் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதோடு இந்த செம்மணி மனித புதைகுழி சார்ந்த விடயம், இந்த செம்மணி மனித புதைகுழி சார்ந்த ஆய்வு பணிகள் இடம்பெறும் என்றும் அதோடு இது சார்ந்த ஆதாரங்கள் சேகரிக்கப்படும் அல்லது ஆதாரங்களை கொண்டு வந்தால் விசாரணைகளை மேற்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் அவர் பேசியிருப்பது மாத்திரமல்லாமல் ஏனைய விடயங்கள் சார்ந்து இந்த கொக்கு தொழுவாய் மனித புதைகுழியாக இருக்கலாம், ஏனைய விடயங்கள் சார்ந்து துரித நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். அதோடு மன்னாரினுடைய திருக்கேஸ்வரத்திலே அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித உடல்கள் இந்த பரிசோதனைகளுக்காக அனுப்பப்பட்டிருக்கின்றது, புளோரிடா போன்ற பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது, பரிசோதனை முடிவுகளிலே சரியான தீர்மானங்கள் எட்டப்படும் என்ற அடிப்படையிலும் சொல்லி இருக்கின்றார். எனவே இதில் மிக மிக முக்கியமான விடயம் வடக்கினுடைய பல பகுதிகளிலே மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் அதுவும் மன்னாரினுடைய சதோசா மனித புதைகுழி, மன்னாரினுடைய திருக்கேஸ்வரத்திலே எடுக்கப்பட்ட மனித புதைகுழி, அதோடு மண்டை தீவு பகுதியிலே என்ற ஒரு விடயம் சொல்லப்படுகின்றது. இப்போது சமகாலத்திலே நாங்கள் பார்த்த விடயம் என்றால் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி, அதுவும் இப்போது என்ன நிலைமை என்றே தெரியாத நிலைக்கு சென்று விட்டது. இப்போது செம்மணி மனித புதைகுழியும் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்ற போது இந்த செம்மணி மனித புதைகுழி அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்ற சிந்து பாத்தி மைதானத்தினுடைய அந்த பகுதியில் ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வருகின்ற தொல்லியல் துறை தடயவியல் பேராசிரியராக இருக்கின்ற ராஜ் சோமதேவா அவர்கள் ஒரு சர்வதேச ஊடகம் அல் ஜசீராவுக்கு ஒரு செய்தியை வழங்கி இருப்பதாக வீரகேசரி பத்திரிகை அந்த செய்தியை மேற்கோள் காட்டி தெரிவித்திருக்கிறார்கள். அதில் குறிப்பிடப்பட்ட விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த செம்மணி பகுதியில் அமைந்திருக்கின்ற மனித புதைகுழியானது மிகப்பெரியது,
குறிப்பாக இதுவரையிலே 19 மனித உடல்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் அதிகமானது அதற்குள்ளே இருக்கின்றது. அதோடு ஆளில்லா விமானங்களின் உதவியோடு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் இது மிகப்பெரியதாக இருக்கலாம் என்பதை சொல்லியிருப்பது மாத்திரமல்லாமல் இதுவரையிலே 19 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது. அந்த 19 உடல்களிலே 3 உடல்கள் பச்சிளம் குழந்தைகளுடையது என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக 10 மாதங்கள் நிறைவடையாத 10 மாதங்களுக்கு உட்பட்ட குழந்தைகளுடைய உடலாக இருக்கலாம் என்பதை அவர் அல் ஜசீராவுக்கு குறிப்பிட்டிருப்பதாக இந்த வீரகேசரியானது தங்களுடைய இணையவழி பத்திரிகை மூலம் இதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எனவே இது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருப்பது மாத்திரமல்லாமல் இந்த ராஜ் சோமதேவா அவர்கள் மேலும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். ஏனைய புதைகுழிகள் சார்ந்த அரசாங்கம் எடுக்கின்ற நடவடிக்கைகள், குறிப்பாக இந்த மன்னார் புதைகுழி சார்ந்தெல்லாம் இன்னும் நிதி ஒதுக்கப்படவில்லை. அது சார்ந்து இன்னும் சரியான ஒரு தீர்மானம் எட்டப்படாமல் அது கைவிட்டு செல்கின்ற நிலையிலே காணப்படுகின்றது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். உண்மையை சொல்ல போனால் வெளிவருகின்றது மனித புதைகுழிகள். ஆனால் அதாவது ஒரு சிறிது காலம் சென்றவுடன் மக்கள் அதை மறந்துவிட்டவுடன் அது எங்கே சென்று விடுகின்றது என்ற நிலை தெரியாமல் போய்விடுகிறது. எனவே இப்படியான நிலை தான் தொடர்ச்சியாக இருக்கின்றது என்ற அடிப்படையிலும் ராஜ் சோமதேவா அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எதிர்வருகின்ற 26ஆம் திகதி அளவிலே மீண்டும் இந்த செம்மணி மனித புதைகுழி அகழ்வுகள் மீண்டும் மேற்கொள்ளப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த செம்மணி மனித புதைகுழியிலே வெளிவருகின்ற இந்த ஆதாரங்கள் எல்லாம் 1995-96 கால பகுதியில் இடம்பெற்ற மிக மிக மோசமான சம்பவங்களின் நிகழ்வுகள் என்பது மாத்திரம் தெரிய வருகின்ற உண்மையாக இருக்கின்றது. காரணம், இதற்கு முன்னரும் இந்த கிருசாந்தி படுகொலையிலே ஈடுபட்ட ஒரு ராணுவத்தை சார்ந்த ஒருவர் ஆதாரத்தை வழங்கி இருக்கின்றார். இங்கே பல மனித புதைகுழிகள் இருக்கின்றது, இங்கே ராணுவத்தினரால் பலர் கொலை செய்யப்பட்டதா, தங்களால் பலர் கொலை செய்யப்பட்டு இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று 20 ராணுவ வீரருடைய பெயரை கொடுத்திருக்கின்றார். இருந்தாலும் அப்போதைய அரசாங்கங்கள், சந்திரிகாவாக இருக்கலாம், பின்னர் வந்த மஹிந்தவாக இருக்கலாம், பின்னர் வந்த கோட்டா இந்த மைத்திரியாக இருக்கலாம், கோட்டாவாக இருக்கலாம், ரணிலாக இருக்கலாம், யாராலும் முடிவு எட்டப்படாத நிலையே இருந்தது. இப்போதைய அரசாங்கமும் இதை கடந்து செல்லுமோ என்ற ஒரு ஐயம் பலர் மத்தியிலே எழ ஆரம்பித்திருக்கின்றது. ஆனாலும் இந்த நீதி அமைச்சரான ஹர்சன நாணயக்கார குறிப்பிட்டிருக்கின்றார், இந்த ஆய்வு பணிகளுக்காக தடையின்றி நிதி ஒதுக்கப்படும், இந்த ஆய்வு பணிகள் எந்த காரணத்திற்காகவும் தடைப்படாது, விரிவுபடுத்தப்படும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இன்றைய பாராளுமன்ற அமர்விலும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார். சில மனித புதைகுழிகள் சார்ந்து படுகொலை சார்ந்த விடயங்கள் வதந்திகள் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருப்பதும் கொஞ்சம் ஐயத்தையே ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கின்றது. அதோடு இன்னொரு மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது சரத் பொன்சேகா அவர்கள் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு இந்த செய்தியை வழங்கி இருப்பதாக ஐபிசி தமிழ் பத்திரிகையான இந்த விடயத்தை மேற்கோள் காட்டி செய்தி வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது விடுதலை புலிகள் தங்களுக்கு, அதாவது விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் தன்னை பழிவாங்கியதை விட ராஜபக்சர்கள் தன்னை பழிவாங்கியதுதான் அதிகமாக இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். காரணம் என்று பார்க்கின்ற போது அனுரகுமார் திசாநாயக்க ராணுவ வீரர்களை சிப்பாய்கள் என்று தெரிவித்து விட்டார். இதனை மையமாக கொண்டு இப்போது இந்த அரசு, அதாவது இந்த அரசை வீழ்த்துவதற்காக ராஜபக்சர்கள் மிக பெரும் சதிகளை செய்து வருகின்றார்கள். அதாவது நாமல் ராஜபக்ச உட்பட ஏனையவர்களும் இந்த விடயத்தை மையமாக கொண்டு ராணுவ வீரர்களை சிப்பாய் என்று சொல்லிவிட்டார் என்று தென்னிலங்கையில் இந்த அரசுக்கு எதிராக கிளர்ச்சிகளை தூண்டிவிடுகின்ற செயலை செய்து வருகின்றார்கள். எனவே ராணுவ வீரர்கள் என்பது அது தொடக்கத்திலே சிப்பாய்கள் என்ற அடிப்படையில் தான் கருதப்பட்டது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தியை வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதோடு சிப்பாய்கள், அதாவது சிப்பாய்கள் என்று சொல்லிவிட்டார் ராணுவ வீரர்களை என்ற அடிப்படையில் இப்போது இந்த ராஜபக்சர்கள் கங்கணம் கட்டி கொண்டு வருகின்றார்கள். ஆனால் அப்போதைய காலகட்டத்திலே ராணுவ தளபதியாக இருந்த தனக்கு மிக பெரும் அநியாயங்களை இழைத்தார்கள், அரசியல் பழிவாங்கல் செய்தார்கள், தன்னை கைது செய்து சிறையடைத்தார்கள், தன்னோடு கூடவே பணியாற்றினார்கள் என்ற போர்வையிலே 35 ராணுவ வீரர்களுக்கு உடனடியாக அவர்களை படையிலிருந்து நீக்கம் செய்து அவர்களுக்கான ஓய்வூதியத்தையும் வழங்காமல் தடுத்து வைத்திருந்தார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டியது மாத்திரமல்லாமல் தன்னுடைய மகள்கள் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்குள்ளே வருகின்ற போது அவர்களை அடிக்கடி தடுத்து வைத்து விசாரித்தார்கள் என்ற அடிப்படையிலும் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருப்பதாக தென்னிலங்கை ஊடகத்துக்கு அவர் தெரிவித்ததாக ஐபிசியிலே இது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்பது மிக முக்கியமான விடயமாக மாறியிருக்கின்றது. அதோடு இப்போது இந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்களை பற்றி ஸ்ரீதரன் அவர்களுடைய கருத்தானது மிக பெரும் பேசுபொருளாக மாறுகின்றது. காரணம் என்று பார்க்கின்ற போது ஒரு புறத்திலே தமிழரசு கட்சி டக்ளஸ் தேவானந்தா அவர்களை ஆதரிக்கின்றது, இன்னும் ஒரு புறத்திலே தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை குறிப்பிடுகின்றார், டக்ளஸ் தேவானந்தா அவர்களிடமும் விசாரணை நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில். எனவே இது எப்படியான ஒரு தீர்மானம் அல்லது எப்படியான ஒரு நிலை என்பதை மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்போது டக்ளஸ் தேவானந்தா மீதும் இந்த அரசாங்கத்தினுடைய கண் திரும்புமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.
இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, காமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு. இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.